நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க, செக்ஷன் 154 சிஆர்பிசியில் எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. போட்ட உடனே என்ன செய்யணும்னு சொல்லிட்டு 157 சிஆர்பிசியில் கிளியராக சொல்கிறாங்க. என்ன செய்யணும்னா, அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு கம்ப்ளைண்ட்டை வாங்கின உடனே ஃபஸ்ட்டு வேலை ஐஓக்கு வந்து எங்கே தப்பு நடந்ததோ அங்கே விரைவாக சென்று ஸ்பாட் வெரிஃபிகேஷன் பண்ணணும், ஸ்பாட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அங்கே உள்ள எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும், அங்கே உள்ள அக்யூஸ்டை செக்யூர் பண்ணணும். இது எங்கே சொல்லியிருக்குது? ப்ரொசீஜரு 157 சிஆர்பிசியில். அங்கே முகாந்திரம் இருந்ததுன்னா இம்மிடியட்டாக எஃப்ஐஆரை போட்டு இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க. சப்போஸ் அங்கே போகிறாங்க, கம்ப்ளைண்ட் பொய்யா இருக்குது அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ண தேவையில்லைங்க, முகாந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராப் அவுட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு, போலீஸுக்கு பவர் உண்டு. அந்த மாதிரி சப்போஸ் ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அதையும் இம்மீடியட்டாக அவங்க அதிகாரி வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்லுவாங்க. மேஜிஸ்ட்ரேட் அந்த அறிக்கையை பார்த்துட்டு இல்லைங்க இதை ப்ரொசீட் பண்ண வேண்டியதாக, நீங்கள் இன்வெஸ்டிகேட் தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க கருதும் பட்சத்தில் ஃபர்தராக டைரக்ஷன் கொடுக்கலாம். அதன் பிறகு 160ல் அவங்க நோட்டீஸ் அனுப்பலாம். 160 சிஆர்பிசியில் அனுப்பிச்சிட்டு 161 சிஆர்பிசியில் போலீஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது நம்ம விட்னஸ் சொல்கிறோம் இல்லையா, அவங்க கையெழுத்து வேணுமானா தேவையில்லை. இது ஒரு லைனு. இது இல்லாமல் நீங்கள் வேறு அதாவது செக்ஷன் 91ல் அவங்க எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் கலெக்ட் பண்ணி விட்னஸ்லாம் எல்லாம் ரெடி பண்ணி எல்லா எவிடன்ஸும் வந்த பிறகு தான் ஃபைனலாக இறுதி அறிக்கை 173ல் கொடுக்குறாங்க. மேஜிஸ்ட்ரேட் கொடுக்குறாங்க வைங்க. மேஜிஸ்ட்ரேட் ஃபுல்லாக பார்க்குறாரு, ஐயா இதில் ஓட்டர் இருக்குது, இது சரியில்லைன்னு அப்படி தெரிஞ்சாங்கன்னா 173 கிளாஸ் 8 சிஆர்பிசியில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கும் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆர்டர் பண்ணலாம். ஆக மொத்தம் என்ன, கோர்ட்டுக்கு வந்த பிறகு இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்கன்னா ஏபிபியும் பண்ணுவாங்க, ஏபிபி அப்ரூவல் ஆன பிறகு மேஜிஸ்ட்ரேட்டும் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாங்க ப்ரொசீஜர். சப்போஸ் மேஜிஸ்ட்ரேட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, ஃபைனல் ரிப்போர்ட்டு இல்லைங்க நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் தவறு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க அதிகாரிங்க, அதாவது போலீஸு. அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெஃபர்டு சார்ஜ் ஷீட்னு சொல்லுவாங்க. அது நீதிமன்றத்துக்கு கொடுக்கும்போது மேஜிஸ்ட்ரேட் அதை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாலும் அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுக்கு பேர் ஆர்சிஎஸ் நோட்டீஸ்னு பேர். நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு ஐயா இல்லை இந்த மாதிரி நடத்திருக்கணும், இந்த அறிக்கை தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெட்டிஷன் போடலாம். எது 26 ரூல் 26 ஆஃப் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில். அதுக்கு பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் சொல்லுவாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை கன்சிடர் பண்ணுவாங்க. சைட் பை சைடாக போலீஸ் கொடுத்த நெகட்டிவ் ரிப்போர்ட்டையும் கன்சிடர் பண்ணுவாங்க. கன்சிடர் பண்ணி கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட் ஒரு முடிவுக்கு வரும். ஒன்று இல்லை போலீஸ் கொடுத்தது கரெக்டு தான் சொல்லிட்டு உங்கள் இது பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா ப்ரைவேட் கம்பெனி 200 சிஆர்பிஎஸில் அவங்க எடுத்துக்கலாம்.